வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். ஒரு முக்கிய ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் வந்த நம்ம ஹீரோ அர்ஜுன் ஊர் திரும்பும்போது வழியில ஒரு போராட்டத்தை பார்க்கறாரு. அந்த போராட்டத்தை ஒரு பெண் முன்னின்னு நடத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அவர் போக வேண்டிய ஃபிளைட் சில காரணங்களுக்காக கேன்சல் ஆகவும் இனி அடுத்த ஃபிளைட் நைட்டு தான் அப்படின்னு மெசேஜ் வருது. இப்பதான் காலையில் ஆயிருக்கு. நைட்டு வரைக்கும் என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு இடத்துல காரை நிறுத்தவும் அந்த கிராமத்தை பார்க்கறாரு. இது தன் கூட படிச்ச நண்பனோட கிராமமாச்சே அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்குள்ள போய் தன்னோட நண்பனை பத்தி விசாரிக்கிறாரு. அவரோட நண்பன் பேரு சண்முகம். அந்த பேரை கேட்ட உடனேயே ஊர் மக்கள் எல்லாம் இவர்கிட்ட எரிஞ்சு விழுகிறாங்க. 4 பக்கமும் சுடுகாடு இருக்கிற ஊரு, சீக்கிரம் திரும்பி போற வழிய பாருங்க அப்படின்னு ஹீரோவை எச்சரிக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு தெரிய வருது, தன் நண்பன் அந்த ஊர் தலைவரோட பொண்ணை காதலிச்சு 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது. தவிர நம்ம ஹீரோவோட நண்பன் வேற கீழ் ஜாதியை சேர்ந்தவர். இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு ஊரை திரும்பி பார்க்காம ஓடி போங்க அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் இவரை விரட்டி அடிக்க பல கட்டமா தன் நண்பனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாரு. ஆனா அவர் நண்பரை தொடர்பு கொள்ளவே முடியல. என்ன ஆனாலும் சரி தன் நண்பனை பார்த்து பேசாம போறதில்லை அப்படிங்கிற முடிவோட பல ஆபத்துகளையும் வழிகளையும் தாங்கி நம்ம ஹீரோ அர்ஜுன் அவரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. படம் ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல வர்ற கிராமம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு நேர் எதிரம். சரி வாங்க இந்த படத்தோட மீதி கதை என்னங்கிறத இப்ப பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ப்ராஜெக்ட் வேலையை முடிச்சுட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருந்த நம்ம அர்ஜுன் வழியில அந்த கிராமத்தோட பேரை பார்க்கறாரு. டி வெண்ணூர் அப்படின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூட படிச்ச சண்முகத்தோட கிராமமாச்சே அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வரவும் அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகிறாரு. 2 பக்கமும் ஆறு ஓடிட்டு இருக்க, நடுவுல ஒரு பாலம். பாலத்தோட செவுத்துல ஒரு பையன் உட்காந்து ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட சண்முகமோட ஊர் இதுதானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் எந்த பதிலும் சொல்லாம தலையை குனிஞ்சிட்டு எங்கேயோ பார்க்கறான். சரின்னு திரும்பி காருக்கு போற போது இல்லை அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த பையன் பழையபடி முகத்தை திருப்பிக்கிறான். ஆரம்பமே இப்படி பொங்க வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்போ ஊருக்குள்ளே நுழையிறாரு. இப்போ அந்த ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊரோட காலனியை சேர்ந்த மாசி சைக்கிளை விட்டு இறங்கி ஒரு டீ கடைக்கு போகிறாரு. வெளியே தொங்க விட்டுருந்த பிளாஸ்டிக் டம்ளரை எடுத்து உள்ளே வைக்கவும் அந்த டீ கடைக்காரர் அதில் டீ ஊத்துறாரு. மாசியும் டீயை குடிச்சிட்டு இருக்காரு. அந்த டீ கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வெட்டியாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ நம்ம ஹீரோவோட காரும் அந்த டீ கடைக்கு வருது. ஹீரோ இறங்கி வந்து சண்முகத்தை பற்றி விசாரிக்கவும் உள்ள உட்கார்ந்து அந்த மேல் ஜாதிக்காரங்களுக்கு சண்முகம் அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட உடனேயே முகமெல்லாம் மாறுது. நீங்க யாரு அப்படின்னு ஹீரோ விசாரிக்கிறாங்க. நான் சண்முகத்தோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும், தம்பி இது 4 பக்கமும் சுடுகாடு இருக்கிற ஊரு, இங்க ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறது நல்லதில்லை, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இப்படி நம்ம கிட்ட எரிஞ்சு விழுகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் டீ குடிச்சிட்டு இருந்த அந்த மாசி மெதுவா ஹீரோ பக்கத்துல வந்துட்டு யாருக்கும் கேட்காத மாதிரி என்ன பின்தொடர்ந்து வாங்கன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஆள் ஆரவாரம் இல்லாத ஒரு இடத்துல காரை நிறுத்த சொல்லி நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கவும் ஹீரோ எல்லாத்தையும் சொல்றாரு. நான் சண்முகத்தோட சித்தப்பா பையன் தான், என் பேர் மாசி, நாங்கெல்லாம் காலனியை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்களுக்கு இதுதான் மரியாதை அப்படின்னு மாசி சொல்லவும், ஏன் சண்முகத்தை பத்தி கேட்டா எல்லாரும் கோவப்படுறாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. மாசியும் அப்பதான் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஊர் பெரியவரோட பொண்ணை சண்முகம் காதலிச்சு 2 பேரும் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அதுல இருந்து ஊர் ஒரே கலவரமா கிடக்கு. சண்முகம் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மாசியும் புலம்பிட்டு இருக்க ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நான் இப்ப சண்முகத்தோட அப்பாவா பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவரும் தன்னோட பையன் இப்படி பண்ணிட்டாடேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அழுகிறாரு. எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சு திருப்பி ஊருக்கு கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவர் அழுகவும், அதுக்கு கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சென்னை திரும்புறாரு. சென்னையில தன்னோட நெருங்கிய நண்பனான வெங்கி கிட்ட விஷயத்தை சொல்லவும் அவனும் ஆச்சரியப்படுறான். இப்ப 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. எப்படியாச்சும் சண்முகத்தை கான்டாக்ட் பண்ணி அவங்க அப்பா கூட ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிற முடிவு தான் அது. அதன்படி இப்ப திரும்பவும் அதே ஊருக்குள்ள 2 பேரும் வராங்க. அதே டீ கடை, அதே மாதிரி தான் மாசி இப்பவும் அங்க வெளியே நின்று ஒரு கப்புல டீ குடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஊர் பெரிய ஜாதிக்காரங்கெல்லாம் உள்ள உட்காந்து வெட்டி நாயம் அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அர்ஜுனோட கார் அந்த டீ கடை வாசல் நிற்கவும், வந்தது ஹீரோ தான் தெரிஞ்ச உடனே அத்தனை பேர்த்தோட முகத்திலையும் பயங்கரமா கோபம் கொப்பளிக்குது. டீ குடிச்சிட்டு இருந்த மாசியும் அவசர அவசரமா கப்பை கீழே போட்டுட்டு, எதுக்காக சார் திரும்பி இந்த ஊருக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பயத்தோட கேள்வி கேட்கிறாரு. சண்முகனத்தை கண்டுபிடிச்சு அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனாலதான் திரும்பி வந்திருக்கேன், அவனை பத்திய தகவல் எனக்கு வேணும், அதுக்கு முன்னாடி நாங்க இந்த ஊர்ல தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஊருக்குள்ள எல்லாம் யாரும் தங்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லவோ ஊருக்கு வெளியே
ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு இப்போ அந்த 2 நண்பர்களும் அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. மாசிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஆனால் அர்ஜுனுக்கு சொல்லி பார்க்குறாரு. அர்ஜுன் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ தான் அங்கே அந்த ஊரில் மாசியோட சொந்தக்கார பொண்ணை காமிக்கிறாரு. இதோ பாருங்க, இந்த பொண்ணு பேர் செல்வி. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலனியில் ஒரு மிகப்பெரிய ஜாதி தகராறு வந்துச்சு. எல்லாம் சாதாரண ஒரு சிலைக்காக. அன்னைக்கு ஊர் புகுந்து எங்கள் ஆளுகளை ஒரு 15 பேர்த்த இந்த ஊரை சேர்ந்த பெரிய ஜாதி மக்கள் வெட்டினாங்க. இதோ இந்த பொண்ணு செல்வி இப்போ உங்களை கிராஸ் பண்ணி போச்சு இல்லையா, அந்த பொண்ணை பல பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க. கேட்பார் இல்லையே, எங்களுக்காக வருத்தப்பட ஒருத்தருமே இல்லைங்க. இந்த சமயத்துல தான் சண்முகம் வேற இப்படி பண்ணிட்டு போயிட்டான். நாங்க ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னைக்கு கலவரம் வெடிக்குமோ அப்படின்னு. இதுல நீங்க வேற வந்து இந்த விஷயத்த ஊதி பெருசு பண்ணி எங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி மாசி கேட்கவும், நான் உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன், உங்களுக்கு என்னால எந்த கெடுதலும் வராது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. மறுநாள் சண்முகத்தை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம ஹீரோ அர்ஜுன், வெங்கி, மாசி 3 பேரும் அவங்க கார்ல கிளம்புறாங்க. வழியில ஹீரோக்கு சூச்சு வரவும் காரை ஒரு ஓரமா நிறுத்தி சூச்சு போறக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. சார் அங்க போகாதீங்கன்னு கத்திட்டே மாசி ஓடி வரான். சார் இந்த தூரத்துல அங்க ஒரு பாலடைஞ்ச கோயில் தெரியுது பாருங்க, அந்த கோயில தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தூக்க போட்டு இறந்துட்டா. அதுல இருந்து அவன் ஆவியா அங்க நடமாடுறதா ஊருக்குள்ளெல்லாம் பேசிக்கிறாங்க. யாருமே நாங்க இந்த பக்கம் கூட வந்துக்கிறது இல்ல, வேண்டாம் சார், வாங்க சார், போயிடலாம் சார் அப்படின்னு ஹீரோவிட்ட மாசி கெஞ்சவும், அட போங்க மாசி அப்படின்னு ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் அந்த கோயிலையும் அந்த கோயில் சுற்றி இருக்கிற அந்த ரம்யமான இடத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே அந்த ஆரம்ப சீனில் பாலத்தோட செவர் மேலே உட்காந்து ஒரு பையன் ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தானே, அவனை திரும்பவும் இங்கே பார்க்குறாரு. சார் இவன் வேற யாரும் இல்லை சார், செல்வியோட தம்பி, கொஞ்சம் மனநல சரியில்லாதவன் அப்படின்னு சொல்கிறாரு. மாசி ரொம்பவும் வற்புறுத்தவும் சரி அங்கேருந்து கிளம்பி இப்போ ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதோ பாருங்க, சண்முகம் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான், அந்த பொண்ணு ராஜேஸ்வரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கா. 2 பேரும் அவங்க ஓடி போறத தெள்ள தெளிவா இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? அர்ஜுனும், சார் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே ஒரு சின்ன தீப்பொறி போதும், ஊரே பற்றிக்கும், இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஊரில் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்காம உங்கள் ஊரை நோக்கி கிளம்புங்க அப்படின்னு எச்சரித்து அனுப்புகிறாரு. வெளியே வந்த அர்ஜுனும் வெங்கியும், என்னடா இது எங்கே போனாலுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்டால் மிரட்டுறாங்க அப்படின்னு மாசி கிட்ட சொல்லவும், அப்போ தான் மாசி, சார் அங்கே பாருங்க அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாரு. அங்கே கருப்பு சட்டை போட்ட ஒரு தடிமாடு 4-5 பேர் கூட பேசிகிட்டு இருக்கிறான். இவன் தான் சார் லக்ஷ்மணன், பெரியவரோட பொண்ணு ராஜேஸ்வரி. அந்த பொண்ணை இவனுக்கு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தது. மறுநாள் கல்யாணம், முந்தின நாள் சண்முகம் இழுத்துட்டு ஓடிட்டான். கல்யாணம் இன்னதுலேருந்து இந்த லட்சுமண கொலவெறியோட சுத்திட்டு இருக்கான் சார். சண்முகம் கிடைச்சான்னா அவனை போடுற முதல் நாள் இவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோக்கும் வெங்கிக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இந்த விஷயத்த யார்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான், சார் இந்த ஊருக்கு வெளியில ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாசரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாசர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படின்னு. கரெக்டா அந்த சமயத்துல ஹீரோயினும் வீட்டுக்கு வர இவங்க மீண்டும் அறிமுகமாயிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு யாழினி. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, இந்த கேஸ் விஷயமா நான் கண்டிப்பா உதவி செய்யறேன், ஏன்னா ராஜேஸ்வரி என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவ சொல்றா. நான் அந்த ஊர் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாசி வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து பார்க்கறான். இல்ல நான் போய் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி போய் இப்போ ஊர் தலைவரை மீட் பண்றாங்க. அர்ஜுனும் வெங்கியும் தான் சண்முகத்தோட ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது வரைக்கும் சிரிச்சு வரவேற்ற அந்த ஊர் பெரியவரோட முகம் விகாரமா மாறுது. பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஊர் பெரியவரோட மகனுக்கும் முகம் மாறுது. அதே சமயத்துல இவங்க கூட பழனின்னு சொல்லி இந்த வீட்டோட விசுவாசி ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். எல்லாத்தோட முகமே பயங்கரமா மாறுது. இதோ பாருங்க தம்பி, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அந்த கௌரவத்தை காலில் மிதிச்சு கசக்கிட்டு போன அவளை பற்றி இனிமேல் எங்ககிட்ட கேட்டுட்டு வராதிங்க அப்படின்னு மிக கடுமையாக சொல்கிறாரு. அவரோட மகனும் ஹீரோகிட்ட ஏதோ கத்தருக்கு வரவும் பெரியவர் அவனை அமைதிப்படுத்துறாரு. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா கட்டில் படுத்துட்டு மேலே வெறிச்சு பார்த்துட்டு இருந்த பிரகாஷ் ராஜை அவரோட சம்சாரம் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. நம்ம பொண்ணை மன்னிச்சு திருப்பியும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்குங்க, நான் கேட்கல, ஆனால் அவள் எங்கே இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சா என் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கணவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பிரகாஷ் ராஜும், நீ அந்த சனியனை 10 மாசம்தான் சுமந்து பெத்த, ஆனா அவ பண்ணிட்டு போன காரியத்தினால இனி ஆயுளுக்கும் அந்த அசிங்கத்தை சுமந்துட்டு நான் இருக்கேன், இதுக்கு மேல அவளை பத்தி இந்த வீட்டுல பேசாத அப்படின்னு ஒரே அடியா அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எந்த பலனும் இல்லாதனால இப்போ கல்யாணத்தை எல்லாம் பதிவு பண்ற அந்த அலுவலகத்துக்கு வராங்க. அவரும் தேடி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி கை விரிச்சிடுறாரு. இது பெரிய இடத்து விவகாரம்,
பார்த்து பத்திரமா நடந்துக்குங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அவர் அறிவுரை சொல்கிறாரு. என்னடா இது, எங்கே போனாலும் திரும்ப திரும்ப நம்மளை மிரட்டி தான் அனுப்புகிறாங்க, அப்படி என்ன ஒரு பெரிய கௌரவம் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கோபம் வருது. ரைஸ் மில்லில் இருந்த பெரியவர்கிட்ட பழனியும் அவரோட மகனும் இப்போ ஓடி வராங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பையனை ஊரை விட்டு துரத்துங்கன்னு, நீங்கள் தான் வந்து என்னை தடுத்துட்டீங்க. இப்போ பாருங்க, ஊருக்குள்ள பல இடத்துல நம்ம பொண்ணை பற்றி அவன் விசாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவரோட மகன் சொல்லவும், நம்ம நல்லபடியாக சொல்லி இந்த பையன் போகலையா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாரு, கோவப்படாத அப்படின்னு மகன்கிட்ட அறிவுரை சொல்கிறாரு. அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஊரை சுற்றி பல பேர்கிட்ட சண்முகத்தை பற்றி ஹீரோ விசாரிக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் எந்த பிரேக் த்ரூவும் கிடைக்கல. யாருக்குமே சண்முகம் எங்கே போனா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ரொம்ப குழம்பி போய் ஒரு நாள் ஹீரோயின் வீட்டில் இவங்க உட்கார்ந்துருக்கும் போது தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடைக்குது. ஆமாங்க, அந்த ராஜேஸ்வரியோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் யாழினியை தேடி வரா. அந்த ஃப்ரெண்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி சென்னை போகிற பஸ் ஸ்டாண்டில் சண்முகத்தை பார்த்ததாகவும், சண்முகம் வேக வேகமாக ஓடி போய் அந்த பஸ்குள்ளே ஏறி உட்காரவும் அவனை பின்தொடர்ந்தே ஒரு பொண்ணும் போனான். ஃபர்ஸ்ட் அது எனக்கு யாருன்னு தெரியல, அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு ராஜேஸ்வரின்னு சொல்லி. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது பேசினா ஊருக்குள்ளே பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நான் இத்தனை நாள் அதை பற்றி யாருக்கிட்டும் பேசலை. இப்போ நீங்கள் சண்முகத்தையும் ராஜேஸ்வரியும் தேடிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டதுனால உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், சண்முகம் சென்னையில் தான் இருக்கானா அப்படின்னு அர்ஜுனுக்கும் எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயத்தில் அன்னைக்கு நைட்டு வெங்கியும் அர்ஜுனும் டென்ட்டில் இருக்கும்போது ஒரு கார் வந்து நிற்கிது. கார்ல இருந்து ராஜேஸ்வரியோட அண்ணனும் அந்த பழனியும் இறங்குறாங்க. அவங்க அண்ணன் பயங்கர கோபமாக வந்து, தேவையில்லாமல் இந்த விஷயத்த பெருசு பண்ணாத, ஒவ்வொரு தடவையும் என் தங்கச்சி பேர் அடிபடும் போது இந்த ஊர் மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் இருக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் தேவையில்லாமல் என் தங்கச்சி பேரை இதில் இழுத்துட்டு இருந்தேன்னா நாங்கள் நினச்சா அந்த காலனியே அங்கே இருக்காது அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறான். கூட வந்த பழனி அதுக்கு மேலே தாறுமாறாக குதிக்கிறான். 2 பேர்த்துக்கும் இப்போ லைட்டாக பயம் வருது. டே, நம்ம பேசாமல் சென்னையிலேயே போய் அவனை தேடலாண்டா அப்படின்னு வெங்கி சொல்லவும், மறுநாள் 2 பேரும் சென்னை கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற அந்த சமயத்தில் அவங்களுக்கு அடுத்த லீடு வருது. அது சண்முகத்துக்கு கூட வேலை செஞ்ச இன்னொருத்தர் மூலமாக பக்கத்து ஊருக்காரரு நம்ம ஹீரோ குரூப்பை தனியாக ஒரு இடத்துல அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு கடைசி ஒரு 10 நாளாக சண்முகம் பயங்கர டென்ஷனாக இருந்தான். கடைசியில் ஒரு கட்டத்தில் தான் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா மட்டும்தான் சொன்னான். அதுக்கு மேலே அவன் எந்த தகவலையும் சொல்லலை. அவனோட சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தி வைக்க சொன்னான். வெஸ்ட் பெங்கால் போகிறதா என்கிட்ட சொல்லியிருந்தான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்ல இவங்களுக்கு தலையே சுத்துது. ஒருத்தி சென்னை போகிற பஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்கிறா, இன்னொருத்த வெஸ்ட் பெங்கால் போகிறதா சண்முகம் சொன்னதா சொல்கிறான். இவங்க 2 பேரும் எங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஒருவேளை சண்முகம் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் அவன் காண்டாக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் இது வரைக்கும் யாரையுமே காண்டாக்ட் பண்ணல அப்படின்னா அவன் வெஸ்ட் பெங்கால் தான் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சமயத்தில் தான் கிளம்புறதுக்கு முன்னாடி மாசியோட வீட்டுக்கு போகவும் அங்கே சண்முகத்தோட அப்பா இருக்காரு, செல்வி இருக்கா. செல்வியோட அந்த மனநிலை சரியில்லாத அந்த தம்பி பையன், இந்த பையனோட பொழுதுபோக்கே ஒரு நோட்டை வச்சு ஏதோ எழுதுறானோ வரைகிறானோ, நம்மளுக்கு அதை பற்றி தெளிவாக காமிக்கல. சண்முகத்தோட அப்பாவுக்கு கண்ணு சரியா தெரியாது, அதனால அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்து ஹீரோ போட்டு விடுறாரு. ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போற வழியில ராஜேஸ்வரியோட அண்ணி, அதாவது பிரகாஷ் ராஜோட மருமகளை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குது. அர்ஜுன், வெங்கி, யாழினி 3 பேரும் அவங்க அண்ணியை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தனிமையான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. ராஜி எதா இருந்தாலும் எங்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணிக்குவான், அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டா. அவளுக்கு இஷ்டமில்லாத இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மறுநாள் காலையில கல்யாணம். இந்த கல்யாணம் நடந்தா நான் செத்து போயிடுவேன்னு ஓன் என்கிட்ட வந்து அழுதா. எனக்கும் பயமா இருந்துச்சு. அப்பதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவகிட்ட பேசி நான் தான் ராஜேஸ்வரியும் சண்முகமும் அங்க போறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். போகும்போதும் கூட அவளோட நகையெல்லாம் என் கையில கொடுத்துட்டு போயிட்டா. நகைக்காக தான் சண்முகம் அவளை கூட்டிட்டு போனதா நாளைக்கு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு அவன் நினைச்சா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா இப்போ அவங்க வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்காங்களா, அது கன்ஃபார்மா அப்படின்னு அர்ஜுன் கேட்கவும், அங்கேயும் அவங்க போகலன்னு சொல்லி இவங்க அழுகிறாங்க. திருப்பி இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகுது. எங்கே தான் இப்போ அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணா, நான் சென்னை போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் இல்லை, அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க அண்ணி சொல்லவும், அதே சமயத்தில் அந்த ஊர் பெரிய தலைகள்லாம் ஒன்று கூடுது. பெரியவரோட மகன் அங்கே தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்கான். ஆரம்பத்திலேயே அவனைய 4 தட்டு தட்டி இந்த ஊரை விட்டு துரத்தி விட சொன்னேன், ஆனால் அப்பா தான் எல்லாத்தையும் என்னை தடுத்துட்டாரு அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கான். அதே சமயத்தில் ராஜேஸ்வரிக்கு பார்த்துருந்த அந்த மாப்பிள்ளை லட்சுமணனும் அங்கே வரவும், இவங்களையெல்லாம் இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, அந்த காலனிக்குள்ளே நம்ம ஆளுகளை விட்டு
அந்த காலனியை துவம்சம் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக அவனுங்க போயிடுவாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் முடிவு பண்ண, அதை தொடர்ந்து எந்த தப்பும் செய்யாத அந்த காலனி ஜனங்களை அத்தனை பேர்த்தும் வீடு புகுந்து திரும்பவும் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுறாங்க. அந்த அப்பாவி ஜனங்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடுறாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஹீரோ அர்ஜுனும் பயங்கர கோபமா இப்ப பெரியவரோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து அவரோட மகன் கிட்ட சண்டை பிடிக்கிறான். எதுக்காக அந்த ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை இவ்வளவு பாடுபடுத்துறீங்க, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட மோதுங்கடா அப்படின்னு அவன் சத்தம் போடவும் பெரியவர் தான் திருப்பியும் தலையிட்டு அந்த சண்டையை நிறுத்துறாரு. முதல் வேலையா நீங்க ஊருக்கு போங்க அப்படின்னு ஹீரோவை மிரட்டி அனுப்புறாரு. இப்படி ஆளுக்காளு மிரட்டவும் நம்ம ஹீரோக்குள்ளேயே இப்போ ஒரு வெறி வருது. என்ன ஆனாலும் சரி சண்முகத்தை கண்டுபிடிக்காம நாங்க போறதில்ல அப்படின்னு சொல்லி கூட படித்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் இமெயில் அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு ஊர்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் இமெயில் போகுது. சண்முகத்தோட நிலைமையை விலைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா இதை பார்த்த சண்முகத்துக்கு தைரியம் வரும். கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கிற சண்முகம் வெளியே வருவான். அது மூலமாக அவனை காப்பாற்றி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவன் மெயில் அனுப்புகிறான். 2 நாளில் ஊருக்கு வெளியே இவங்க காத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் பிடிச்சி இவங்க கிளாஸ்மேட் அத்தனை பேரும் அங்கே வந்து இறங்குறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்முகத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு இப்போ எல்லாரும் இந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறாங்க. இந்த நியூஸ் இன்ஸ்பெக்டருக்கு போகவும் தேவையில்லாமல் இத்தனை கூட்டம் கூடி இந்த ஊருக்குள்ள ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணிடாதீங்க. ஏற்கனவே இந்த சண்முகம் பயலால் ஊர் 2 பட்டு கிடக்குது. திரும்பவும் பெரிய பிரச்சனை கொண்டு விடாதீங்க அப்படின்னு அவர் எச்சரிச்சுட்டு போறாரு. ரைஸ் மில்க்கு வந்த இன்ஸ்பெக்டரோ பெரியவரோட பையன்கிட்டவும் அந்த பழனி கிட்டவும் இங்க நடந்துருக்கிற விஷயத்தை அப்டேட் பண்றாரு. இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. கூடவே மீடியாவும் இப்போ அங்கே வந்துருச்சு. ஸோ எல்லா சோஷியல் மீடியாலையும் இப்போ இந்த நியூஸ் தான் வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம எது செஞ்சாலும் ரொம்ப பார்த்து செய்யணும் அப்படின்ட்டு போறாரு. அடுத்தடுத்த காட்சிகளில் ஏபிஎஸ் கார்பஸ் போடுறதுக்காக கோர்ட்டுக்கு போறாங்க. கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குறாங்க. இது எல்லாமே டிவி சேனல்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க. சண்முகத்தோட அப்பா இப்போ செல்வி வீட்டில் படுத்திருக்காரு. அவரை பார்க்க வரும்போது தான் செல்வி தன்னோட அப்பாவோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வந்து மாட்டுறா. இது யாருங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இதுதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கும் போது இல்லை அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே தலை குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த செல்வியோட தம்பி தான் அது. அவர் உயிரோட இல்லைங்கிறத அப்படி சொல்கிறானுங்க அப்படின்னு செல்வி ஹீரோகிட்ட சொல்லவும் இதை கேட்டுட்டு ஏதோ ஒரு யோசனையோடையே ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. முதல் முறையாக சண்முகத்தை பற்றி நான் இவங்கிட்ட தான் கேட்டேன். அப்போ இவன் இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஓடின ஹீரோ அந்த பையனுக்குன்னு ஒரு ட்ரங்க் பெட்டி வச்சுருப்பான். அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற நோட்டெல்லாம் எடுக்கிறாரு. எல்லா நோட்லேயும் என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்கான். அவன் பார்க்குறது எல்லாத்தையும் தத்ரூபமாக வரைஞ்சிருப்பான். கிட்டத்தட்ட 10-15 நோட் இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு நோட்டை எடுத்து எல்லாரும் புரட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நோட்டை புரட்ட சொல்றான். அப்பதான் அவன் ஹீரோ ஊருக்கு வரும்போது அவர் கார் விட்டு இறங்குறதே வரைஞ்சி வச்சிருக்கான். அப்புறம் இவங்க டென்ட் அடிச்சு தங்கும்போது அந்த டென்ட்டையும் இவங்க 2 பேரும் அங்கே உட்காரதையும் வரைஞ்சி வச்சிருக்கான். அப்புறம் ஊரில் இவன் பார்த்த ஒவ்வொரு முக்கியமான காட்சிகளையும் வரைஞ்சி வச்சிருக்கான். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு தடவை அந்த பாலடைஞ்ச கோயில் பக்கத்தில் இவனை பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்தையும் வரைஞ்சி வச்சிருக்கிறான். அந்த இடத்துல ஹீரோவோட கார் நிற்கிறதையும் வரைஞ்சி வச்சிருக்கான். அப்போதான் ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோவை பார்த்த உடனே ஹீரோவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஃபோட்டோவை உத்து பார்க்குறாரு. இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்கவும் அன்னைக்கு நம்ம அந்த கோயிலை ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் போடுன்னு வெங்கி கிட்ட சொல்லவும் அந்த கம்ப்யூட்டரில் போடுறாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவை செக் பண்ணும்போது அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது எந்த ஃபோட்டோன்னா அந்த பாலடைஞ்ச கோயில் பக்கத்தில் ஒரு பாறையோட மறைவில் 4 கால்கள் மட்டும் தெரியும். அந்த மரம் அந்த பாறை எல்லாமே அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற இடம். இவங்க எடுத்த ஃபோட்டோவும் இந்த பையன் வரைஞ்சி வச்சதும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இவங்க எடுத்தது ஃபோட்டோ மட்டும்தான். ஆனால் இந்த பையன் அந்த பாறைக்கு அந்த பக்கமாக 4 கால்கள் தெரிகிறதும் இந்த பக்கம் 2 பேர் குழி வெட்டுற மாதிரி டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்கான். இதை பார்த்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. அப்படின்னா அந்த பாறைக்கு அந்த பக்கம் தெரிகிற அந்த 4 காலும் சண்முகத்தோடதும் ராஜேஸ்வரியோடதுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தேகம் வருது. ஏன்னா அதில் 2 ஆணோட காலும் 2 பெண்ணோட காலும் இருக்குது. உடனடியாக அந்த இடத்துக்கு எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சண்முகத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. அந்த நைட் நேரத்தில் டார்ச் வெளிச்சத்தில் அந்த பையன் வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங் குறிப்பிட்டபடி அந்த இடத்துல குழி தோன்றாங்க. தோண்டவும் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். கொய்யால 2 பேர்த்தையும் கொண்டு புதைச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட கை வெட்டப்பட்டு கை தனியாக உள்ள கிடக்குது. போலீஸ் வருது, மீடியா வருது. இது ஒரு பெரிய வைரல் ஆகுது. 2 குடும்பமும் அந்த பிணத்தை அடையாளம் காமிக்க இப்போ அங்கே ஒரு பெரிய மரண ஓலம் ஏற்படுது. அடுத்தடுத்து அந்த கிராமமே ஒரு பெரிய பரபரப்பு தொத்திக்குது. அந்த பிணத்தை எல்லாம் எரிச்சிட்டு பெரியவர் வீட்டுக்கு வர உட்காந்து அவங்க மனைவி அழுதுட்டு இருக்காங்க. பழனியை பார்த்து யாருடா என் பொண்ணை கொன்னது, இப்படி கையை வெட்டி கொள்ற அளவுக்கு என் பொண்ணு என்னடா தப்பு பண்ணுனா அப்படின்னு சொல்லி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க.
பழனியும் கூட சேர்ந்து அழுகிறானே தவிர அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஊருக்குள்ள போலீஸ் ஒவ்வொருத்தரையா விசாரிக்குது. பெரியவர் விசாரிக்குது, அந்த லட்சுமணனை விசாரிக்குது, பெரியவரோட மகனை, பழனிய, பெரியவரோட மனைவிய, மருமகளை எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்குது. இந்த சமயத்தில் தான் திடீர்னு எங்கிருந்தோ ஒருத்தன் முளைக்கிறான். முளைச்சு கோர்ட்டுக்கு வந்து நான் சரண்டராக வந்திருக்கேன், நான் தான் அந்த வெண்ணூர் சண்முகத்தையும் ராஜேஸ்வரியும் கொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லவும் உடனடியாக அவன் கைது செய்யப்படுறான். கொலைக்கான காரணம் அவன் சொன்னது நகைக்காக நான் கொலை பண்ணிட்டேம்மா அப்படின்னு. இதை கேட்டு ஹீரோ டீம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி அவளோட நகையெல்லாம் அவங்க அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பா. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் நகைக்காக கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் சந்தேகம். அப்போ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாருன்னு இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தலையே சுத்துது. இந்த சமயத்தில் தான் ராஜேஸ்வரியோட அண்ணி மூலமாக ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது. சில நாளாக பழனி காணாமல் போயிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. பழனி எங்கே இருப்பான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எங்கள் வீட்டு டிரைவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த டிரைவரை வளைச்சு பிடிச்சி இப்போ பழனி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பழனி வேற எங்கேயுமே இல்லை, அந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட வீட்டில் தான் அவரோட பாதுகாப்பில் பத்திரமா இருந்திருக்கான். திடுதுப்புன்னு ஒரு நைட்டு அந்த இன்ஸ்பெக்டரை மூஞ்சியை மூடி கட்டி போட்டுட்டு பழனியை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல தனியாக விசாரிக்கவும், பழனி வேற வழி இல்லாமல் சண்முகமும் ராஜேஸ்வரியும் கொல்லப்பட்ட அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பழனி சொல்ல ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் வேக வேகமாக ஒரு பஸ்ஸில் போய் ஏறினதா ஒரு ஃப்ரெண்டு சொன்னான் இல்லையா, அது உண்மைதான். அந்த பஸ் அங்கேருந்து கிளம்பி போகும்போது பெரியவரோட ஆள் ஒருத்தன் ராஜேஸ்வரியை பார்த்துட்டு பெரியவரோட மகனுக்கு ஃபோன் பண்ணுறான். ரெண்டு பேர்த்தையும் கட்டி குடோனுக்கு தூக்கிட்டு வாங்கடான்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, அதே மாதிரி ரெண்டு பேர்த்தையும் கட்டி குடோனுக்கு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்த இடத்துல உனக்கு என் தங்கச்சி கேட்குதாடான்னு சொல்லி அவன் ஜாதி பேரை சொல்லி அவனை அடின்னு அடிக்கிறான். அவன் தங்கச்சியும் அவரை ஒன்றும் பண்ணாதான்னு சொல்லி கத்தி கதறான். ஆனால் பெரியவரோட மகனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி, ஜாதி வெறி அதோட ஜாஸ்தி. அந்த வெறியிலேயே அவனை அடித்து கீழே தள்ளவும், நான் வாழ்ந்தா இவன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்கவும், அந்த கோபத்தில் தான் தங்கச்சின்னு கூட பார்க்காம அந்த மனுஷன் மிருகம் அருவாள் எடுத்து ஒரே போடு, அவன் தங்கச்சியோட கை அப்படியே துண்டா போகுது. அந்த இடத்துலயே அந்த பொண்ணு கீழே விழுந்து செத்தும் போகுது. அடுத்த செகண்டே சண்முகத்தையும் வெட்டி வீசுறான். இதெல்லாம் நடக்கும்போது பழனியும் கூடவே தான் இருந்திருக்கான். வேண்டாம் வேண்டாம் அவன் எத்தனை தடுத்து பார்த்தும் பெரியவரோட பையன் யாரோட பேச்சுக்கும் கட்டுப்படல. ரெண்டு பேர்த்தையும் கொண்டு குவிச்சிட்டு புதைங்கடான்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி பழனி ஓன்னு அழுகிறான். கூட பிறந்த தங்கச்சியை கூட இப்படி கொடூரமாக கொல்ல மனசு வருமான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே பேயறிஞ்ச போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ பெரியவரோட வீட்டில் காமிக்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரியவும் பெரியவர் மகனை போய் சரண்டராக சொல்கிறாரு. நான் இதுக்காக சரண்டர் ஆகணும் அவன் கோபத்தில் கத்திட்டு இருக்கும்போது, இந்த கோபத்தினால தாண்டா உன்னை சரண்டராக சொல்கிறேன், அநியாயமாக இப்படி கோபத்தால் என் பொண்ணையும் கொண்டுட்டியேடா அப்படின்னு அவர் அழுகிறாரு. அப்போ தான் நம்மளுக்கே புரியுது அவருக்கே இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு. படத்தோட ஓட்டத்தில் பாதிக்கு மேலே வரும்போது பிரகாஷ் ராஜுக்கும் இதில் இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு தெரியாமல் தான் பையன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இந்த காட்சியில் தான் எனக்கே புரியுது. பழனி அப்ரூவராக மாறுறான். நடந்தது எல்லாம் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறான். இந்த விஷயம் பிரகாஷ் ராஜோட ஒய்ஃபுக்கு தெரியுது. ஓடி வந்து புருஷங்கிட்ட கதறாங்க. சின்ன வயசுலேருந்தே எது கொடுத்தாலும் அண்ணனுக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வைப்பாளே, அவளை எப்படி உங்களுக்கு கொல்ல மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டு கதறி அழுகிறாங்க. கௌரவம் போச்சு கௌரவம் போச்சுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் கௌரவம் போயிருந்தா நீங்களே தூக்க மாட்டிட்டு செத்துருக்கணும், எதுக்காக என்னோட குழந்தைய கொன்னீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டு அழுதுட்டு, இனிமேல் உங்க கூட வாழ்றதுல அர்த்தமே இல்லை, உங்க கௌரவத்தோடையே நீங்க வாழ்ந்துக்குங்க, நானும் என் மருமகளும் என் பேத்தியும் உங்களை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கேங்க பிரகாஷ் ராஜோட பையன் ஒரு லாரியை செட் பண்ணி கொண்டு மோதுவான். நல்ல வேலையா யாருக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. ஒரு கட்டத்தில் அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே ஓடி வர கூட இருந்த கூட்டாளிகள்லாம் ஓட, கடைசியில் ராஜேஸ்வரியோட அண்ணன் மட்டும் அங்கே தனிமையில மாட்டிக்கிறான். அவனை போலீஸ் கைது பண்ணி கொண்டு போறாங்க. அதே சமயத்தில் பிரகாஷ் ராஜை கைது பண்றதுக்காக ஒரு போலீஸ் படை வீட்டுக்கு வருது. அமைதியா ஒரு சேர்ல பிரகாஷ் ராஜ் உட்கார்ந்துருக்காரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போலீஸ் நேராக அவரை பார்த்து வர, அது வரைக்கும் அமைதியா இருந்தவர் பக்கத்தில் ஒரு டிராயர் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி அதில் இருந்து ஒரு கன் எடுத்து தன்னோட தலையிலேயே வச்சு பட்டுன்னு சுட்டு அங்கேயே செத்தும் போறாரு. இந்த படமும் முடியுது.